வாழ்க்கையில் நடப்பது நிறைவேறுவது கடினம். ஆனால் இவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். இவர் கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் தான் என்ன? ராக்கெட் கண்டுபிடிப்பா? இல்லை இல்லை, இவர் ஏதோ செய்து கொண்டிருப்பது இவர் கண்ணிலேயே தெரிகிறது. இவர் வேறு யாரும் அல்ல, தஞ்சாவூரை சேர்ந்த அருள்மொழி. இவர் 1ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் ஆதிபராசக்தியில் சேர்ந்து இப்போது இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார். இவர் இன்னும் சிறிது நாளில் கீழ்ப்பாக்கத்தில் சேருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவருடைய மூளைக்கு இவர் இங்கே இருக்க வேண்டியவரே அல்ல. ஏதோ தேடுகிறார். என்ன தேடுகிறார்? இவை கிடப்பவை எல்லாம் என்ன? மனிதனின் நரம்புகளா? இல்லையே இல்லை. இவருடைய தொழிலின் முக்கியத்துவங்கள். கூர்ந்து கவனிக்கும் இவரது நுண்ணிப்பை பார்த்தால் நமக்கே ஒரு கணம் ஏறித்திட்டு போகிறது. இவருடைய கண்டுபிடிப்புகள் ஏராளம். நன்றாக இருக்கும் ரேடியோவை உடைத்துவிட்டு நாசமாக்குவது இவரின் முதல் தொழில். 2வது தொழில் ஒழுங்காக ஓடிக்கொண்டிருந்த ஐபேட் நன்றாக தான் சார்ஜ் செய்து கொண்டிருந்தது. என்ன நடந்தது இவருக்கு? ஏதோ தேடுகிறார். இது என்ன? பன்றியின் சாணம் போல் உள்ளது. இதை தடவுகிறார். எடுத்து பார்க்கிறார். ஃபைல் வைக்கப்படுகிறார். இல்லை இல்லை இல்லை, ஐபேடில் வைக்கிறார். இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தால் நமக்கே ஒரு கணம் மனசு திக்கிடுகிறது. விளம்பரத்துக்கு பிறகு இவருடைய நுண்கலை திறனை ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கே சற்று வியப்பாகத்தான் உள்ளது. இந்த விஞ்ஞானி பிறந்த ஊர் தஞ்சாவூர். தஞ்சாவூரில் ஒரு கலெக்டரின் மாப்பிள்ளை என்று கூறுவதில் இவருக்கு என்னவோ பெருமைதான். ஆனால் இவர் இவ்வளவு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பார் என்பது சாத்தியமற்ற ஒன்றாகவே இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக அணு விஞ்ஞானியாக இவரை தேர்வு செய்தனர். ஆனால் இவர் எனது ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அதில் சேருவதாக உறுதி கூறியிருந்தார். ஆனாலும் இவரது மனக்கலக்கம். அவ்வப்போது டயத்தையும் பார்த்துக் கொள்கிறார். நேரம் தவறாது உழைக்கும் பொழுது முயற்சிக்கு நாம் உறுதுணையாக நிற்போமாக. என்ன செய்ய போகிறார்? வாய் வைக்க போகிறாரா? இல்லை, மண்டையை சொல்கிறார். இல்லை. இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவரிடமே கேட்போம். சார், இது கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? தினைக்கும் பஸ்ஸில் போயில எல்லாம் பாட்டு கேட்டுட்டு வராங்க. ஆனால் என்னால் மட்டும் கேட்க முடியல. அதை பார்க்கல எனக்கே அவமானமாக இருக்கு. அந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிப்பு இருக்கிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்ததா? இந்த முயற்சிக்கு யாராவது உங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்தாங்களா? மற்றவங்கள்ட்ட கெஞ்சினேன், கெதறினேன். எவனுமே ஊசி கொடுக்க மாட்டான்டா ஐபேட். சரி, என் ஐபேடை நானே சரி பண்ணிக்கிறேன். அந்த முடிவுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த யாராவது? கிஷோர்னு ஒரு காட்டு குரங்கு. அவரை பற்றி சொல்ல முடியுமா? அவர் உங்களுக்கு தலைமை விஞ்ஞானியா? அவர் தலைமை விஞ்ஞானி இல்லை. அவர் தான் சோறுனா சட்டி சாப்பிடுவார். சொன்ன வேலை கேட்க மாட்டாரு. சரி, இதோட நம்ம பேட்டியை முடிச்சுக்குவோம். விளம்பரத்துக்கு பிறகு பார்க்கலாம்.